தயிர். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி போடணும். பச்சை மிளகாலாம் போட்டாச்சு, பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. புதினாலாம் போடணும் பின்னாடி. சார் என்ன ரைஸ்ல செய்றீங்க பிரியாணி? சீரக சம்பா. சீரக சம்பா ரைஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்படியா? நம்ம ஆம்பூர் பிரியாணி இருக்குல்ல, ஸ்டார் பிரியாணி அந்த மாதிரி நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல செய்றீங்க போல இருக்கு சார். அதே ஸ்டைல் தான். பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ராம் சார்? ராம் இப்போ பூண்டு பேஸ்டா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இல்லை ஆமா சார். சாம்பார் ரைஸ் 2 கிலோ ஊற வச்சுருக்காங்க. 1 கிலோ சிக்கன், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வச்சுருக்காங்க. பிரியாணி மாஸ்டர் ராம், உங்களோட ஃபேஸை காட்டுங்க சார். அவரே டேஸ்ட் பண்ணுறதுக்கு உட்காந்து இருக்கிறதாங்க. அங்கே தம்பி ராம் தக்காளி ஆட் பண்றியா? தயிர். போட மாட்டோம், தேவைப்பட்டா போட்டுக்கலாம். நீங்க எதுவும் கலர் கெமிக்கல் கலர் எதுவும் யூஸ் பண்றது இல்ல? நார்மல் எப்பயுமே கலர் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுலாம் சாப்பிடுவாங்க. சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி சிக்கனை 50% பாயில் பண்ணுவோம். அந்த சிக்கனை பாயில் பண்ணுற டைம்லேயே பக்கத்தில் ரைஸையும் 50% பாயில் பண்ணுவோம். அப்புறமா லாஸ்ட் இருக்குங்க 50% தம்மில் வேணும். ஹாய் மித்து. ஹாய் ஹாய். சிக்கன் பிரியாணி சாப்பிடுவியா? தம் பிரியாணி ரெடி. சீரக சம்பா ரைஸை ஆஃப் பாயில் பண்ணி சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணி இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு இருக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான்.